Now we are going to discuss about example 9.15. Calculate the amount of energy released when 1 kilogram of uranium 92 uranium 235 undergoes fission reaction. Fission reaction அப்படின்றது ஒரு heavier element டூ ஸ்மால் எலமெண்ட்டாக ரிலீஸ் ஆகும். பிரிஞ்சு நமக்கு அதிலிருந்து எனர்ஜி பெர் ஃபிஷரில் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இங்கே நமக்கு யுரேனியம் 92 235 இது வந்து நமக்கு அட்டாமிக் நம்பர் 235 அப்படின்றது மாஸ் நம்பர். ஸோ அப்போ இதில் வந்து யுரேனியம் 235 கிராமில் தான் எடுத்துக்கப்படுது. சரிங்களா? இந்த மாஸ் வந்து கிலோகிராம் இல்லாமல் ஆட்டம்ஸ் அப்படின்னு வரும்போது சரிங்களா எலமெண்ட்னு சொல்லும்போது நமக்கு கிராமில் தான் எடுத்துக்கிறோம். 235 கிராம் ஆஃப் யுரேனியம் 92 235. ஸோ இதில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா அவகாட்ரோ நம்பர் அதுதான் நமக்கு ஆட்டம்ஸ். ஸோ இப்போ 6.02 இன்டூ 10⁻23 ஆட்டம்ஸ். ஓகே. So now we know we are going to take 1 kilogram of uranium. So there is 1 gram of uranium. 1 gram of uranium. So இங்கே 235 divide ஆகிறோம். 6.02 into 10⁻23 divided by 235. So we can take 6.02 அப்படின்றத 602 into 10 the power term 2 reduce 21 divided by 235. So 602 235 divide பண்ணீங்கன்னா we can get the 602 235 என்ன வேல்யூ வரும்னா 2.56 into 10 the power 21 atoms. So 1 gram of uranium அப்படின்றது நம்ம 2.56 into 10⁻21 atoms. நம்ம இப்போ 1 kilogram of uraniumக்கு பார்க்கணும். 1 kilogram of uranium 92 235. 1 gramனா 1 kilo கிலோனா 10⁻3 1000ஆல அப்படியே மல்டிப்ளை பண்ண முடியாது. 2.56 into 10⁻21 into 1000. So what we get இங்கே ஒரு 30 இங்கே 21. இப்போ 2.56 into 10 the power இங்கே ஒரு 3 atoms. So 24 atoms. இது என்ன சார் அப்படின்னா that is 1 kilogram of uranium. 1 kilogram of uranium உள்ள atoms. 1 kilogram of uranium கண்டுபிடிச்சோம். இப்போ எனர்ஜி ரிலீஸ்டு பெர் பிசன் எவ்வளோ சார் நடக்கும் அப்படின்னா 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இந்த மில்லியன் அப்படின்றது that is 10⁻6. ஸோ 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் வந்து பெர் பிசனுக்கு நடக்குது. இப்போ யுரேனியம் வந்து 2 ஃப்ராக்மெண்ட்ஸாக ரிலீஸ் ஆகும். அப்போ 200 மெகா எலக்ட்ரான் பெர் பிசனுக்கு 200 மெகா எலக்ட்ரான் மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் வந்து ரிலீஸ் ஆகும். Now we are going to find out the total energy released by 1 kilogram of uranium. 1 kilogram of uranium அப்படின்றது இப்போலாம் கண்டுபிடிச்சோம். என்ன சார் அப்படின்னா ஸோ 1 kilogram of uranium அப்படின்றது we will get that 2.56 into 10⁻24. ஸோ இதோட 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். So 2.56. So Q is equal to 2.56 into 10⁻24. இங்கே ஒரு 20 இருக்கு. 2 into 10⁻26. சரி, இங்கே ஒரு 20 ஆட் பண்ணிக்கோங்க. 26. ஸோ 2.56 into 2 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா we will get the answer 5.12 into 10⁻26 million electron volt.
இதுதான் என்ன சார் டோட்டல் எனர்ஜி ரிலீஸ்டு பை 1 கிலோகிராம். இப்போ நம்ம மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டில் நம்ம எனர்ஜி கண்டுபிடிச்சிருக்கோம். பட் எனர்ஜியோட யூனிட் வந்து ஜூல். ஸோ வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் எனர்ஜி ரிலீஸ்டு. இட் இஸ் அன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்டு இன் ஜூல். ஜூலில் வந்து நம்ம என்னன்றதை கண்டுபிடிக்கணும். Qவோட வேல்யூ 5.12 எனர்ஜி. Q மீன்ஸ் எனர்ஜி 5.12 into 10⁻26 பில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இன் ஜூலுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். Q is equal to 5.12 into 10⁻26 பில்லியன் அப்படின்றது 10⁻6 ப்ளஸ் எலக்ட்ரான். 1 எலக்ட்ரானோட வேல்யூ 1.6 into 10⁻−19. ஸோ இது ஜூலுக்கு நம்ம இந்த எலக்ட்ரான் அப்படின்ற எலக்ட்ரானோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட்னா ஜூலுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ வி வில் கெட் தட். இது பாருங்கள் 5.12 into 1.6 ரிமைனிங் பவர் டர்ம். இங்கே வந்து நமக்கு -13 26. ஸோ 26 - 30. ஸோ +13 ஜூல். 5.12 into 1.6 என்ன வரும்? 8.192 into மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8.192 into 10⁻13 ஜூல். இது வந்து நமக்கு ஜூலில் நம்ம எழுதிருக்கோம். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜூல் அப்படின்னா இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் நமக்கு கொஸ்டின்ஸ் இன் கிலோவாட் ஹவர் ஹவரில் கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா கிலோவாட் ஹவருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோவாட் ஹவரில் எழுதணும். ஸோ இப்போ இந்த 1 ஜூலை வந்து நம்ம கிலோவாட் ஹவருக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? ஸோ 1 கிலோவாட் ஹவர் இஸ் ஈக்குவல் டு கிலோனா 10⁻3. ஸோ 10⁻3 வாட்டுன்றது பவருடைய ஹவர் வந்து செகண்ட்ஸ் மாத்திரம் 60 into 60. ஸோ 3600. 1 கிலோவாட் ஹவர். இங்கே ஒரு 2 0 இருக்குது. 36 into 10⁻5. ஸோ அகைன் இதை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா 3.6 into 10⁻6ன்னு வரும். ஒரு டெசிமல் முன்னாடி பண்ணிங்கன்னா 10⁻6 ஜூல். திஸ் இஸ் 1 கிலோவாட் ஹவர். ஸோ நமக்கு என்ன தேவை? ஜூல் தான் தேவை. 1 ஜூல். ஸோ 1 ஜூல் இந்த டேர்ம் அப்படியே கீழே கொண்டு வந்து. ஸோ 1 கிலோவாட் ஹவர் டிவைட் பை 3.6 into 10⁻6. So instead of in ஜூலுக்கு we are going to substitute this value. சரிங்களா? சப்ஸ்டியூட் பண்ணிட்டு என்ன எழுதணும்? Q is equal to 8.192 into 10⁻13 இந்த ஜூல் கிலோவாட் ஹவர் divided by 3.6 into 10⁻6. So 8.192 இந்த பவர் டர்ம் பார்த்தீங்கன்னா 10⁻13. இந்த 10⁻6 மேலே வரும்போது -6 13 - 6 10⁻7. 8.192 divided by 3.6 ஆன்சர் வந்து நீங்கள் போனீங்கன்னா 2.27 வரும். ஸோ 2.27 கிலோவாட் ஹவர். இதுதான் நம்ம எனர்ஜி ரிலீஸ்டு. 1 கிலோகிராம் ஆஃப் யுரேனியம் வந்து எவ்வளோ எனர்ஜியை ரிலீஸ் பண்ணோம்னா ஜூலில் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். கிலோவாட் ஹவர்லேயும் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.